கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து தாம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் 5 மணிக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், இரா சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக விடயம் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில், அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு சுதந்திரமாக இயங்க முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறது. கல்முனை தெற்கு பிரதேச செயலாளருடைய அத்துமுறிய செயற்பாடுகள் காரணமாகவும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபருடைய பொறுப்பற்ற இனவாத செயல்பாடுகள் காரணமாகவும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு உபசெயலகமாக செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக இந்த பிரச்சனைகள் இருந்து வருகின்ற போதும் இப்பொழுது தற்போதைய அரசாங்க அதிபருடைய நிர்வாகத்தின் கீழ் அந்த நிலைமைகள் பல மோசமாக சென்றிருக்கின்ற நிலைமையிலே அதனால் விரக்தியடைந்திருக்கிற கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குள் வாழுகின்ற தமிழ் மக்கள் அந்த அராஜகங்களுக்கு எதிராக, அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி வருகின்றார்கள். ஜனநாயக ரீதியாக போராடி வருகின்றார்கள். இன்றோடு 85வது நாளாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம். பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கைகள் கடந்த காலங்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு எழுத்து மூலமான ஒரு கடிதம் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. பிரதமருடைய தலைமையிலே தான் அந்த அமைச்சு ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. ஒரு கடிதம் ஒன்றை நான் சமர்ப்பித்திருந்தேன். அந்த அடிப்படையிலே இன்றும் நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் இந்த கல்முனை வடக்கு விவகாரம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உரையாற்றியிருந்தேன். அதே நேரத்திலே இன்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பாக பிரதமர் இருக்கின்ற பொழுது அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக உரையாற்றியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இறுதியிலே பிரதமர் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக விரைவில் தன்னுடைய செயலாளரை அனுப்பி இது தொடர்பாக ஆராய்வதாக கூறியிருக்கின்றார். அதற்கு பிற்பாடு 5 மணி அளவிலே நானும் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் பாராளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று அவரோடு சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக நான் கடந்த 13ஆம் தேதி மே மாதம் எழுத்து மூலம் சமர்ப்பித்த கடிதத்திலே உடனடியாக அமைச்சு தலையிட்டு, பிரதமர் தலையிட்டு அல்லது செயலாளரை அனுப்பி அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் கூட 35 நாட்கள் கடந்து எதுவும் நடைபெறவில்லை. ஆகவே உடனடியாக இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக ஒரு குழு, செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை அனுப்புவதாக, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு செயலாளருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்புவதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார்.